எக்ஸாம் விஷன் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கான்ஸ்டிடியூஷன் தலைப்புல மாநிலங்களவை பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமா இருக்கும். வீடியோக்குள்ள போலாம். அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அமைப்பு அகில இந்திய பணிகள். சரிங்களா? அகில இந்திய பணிகள் அப்படின்னா என்னென்ன? அகில இந்திய பணிகள் அப்படின்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ். சரிங்களா? ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். ஸோ இந்த மாதிரி பணிகளை புதிதாக உருவாக்கணும் அப்படின்னா எந்த அமைப்பு உருவாக்க முடியும்? மாநிலங்களவை, ராஜ்யசபா. சரிங்களா? மாநிலங்களவை நினைத்தால் மட்டுமே இயலும். சரிங்களா? அதாவது ராஜ்யசபா. ஓகே. அடுத்த கேள்வி, அகில இந்திய பணிகளை உருவாக்க செய்யும் விதி என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வியில அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அமைப்பு எதுன்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி, அகில இந்திய பணிகளை உருவாக்க செய்யும் விதி என்ன? சரிங்களா? இதற்கான முதல் கேள்விக்கான விதி என்ன அப்படின்னா ஆர்டிகல் 312. சரிங்களா? ஆர்டிகல் 312 படி மாநிலங்களவை நினைத்தால் புதிய பதவிகளை உருவாக்க இயலும். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பணிகளை உருவாக்க இயலும். அடுத்த கேள்வி, ராஜ்யசபாவிற்கு ஜனாதிபதியால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? சரிங்களா? எத்தனை பேர்? விடை 12 பேர். ஓகேங்களா? ஓகே. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ.